ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எம்ஜிஆர் படத்தை இயக்காத புகழ்பெற்ற 10 இயக்குனர்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் KS கோபாலகிருஷ்ணன். இவர் சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர். ஆனால் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட இயக்கவில்லை. அடுத்து பாலச்சந்தர். பாலச்சந்தர் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட இயக்கவில்லை. சிவாஜியை வைத்து எதிரொலி என்ற படத்தை மட்டும் இயக்கினார். அடுத்து பீம்சிங். சிவாஜியை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட இயக்கவில்லை. அடுத்து CV ராஜேந்திரன். இவரும் சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர். எம்ஜிஆரை வைத்து படம் இயக்கவில்லை. அடுத்து விஜயன். இவர் திரிசூலம் உட்பட பல சிவாஜி படங்களை இயக்கியவர். ஆனால் எம்ஜிஆர் வைத்து படம் இயக்கவில்லை. அடுத்து CP ராஜேந்திர பிரசாத். இவர் உத்தமன், எங்கள் தங்கராஜா போன்ற சிவாஜி படங்களை இயக்கியவர். எம்ஜிஆரை வைத்து படம் இயக்கவில்லை. அடுத்து வியட்நாம் வீடு சுந்தரம், கௌரவம் படத்தை இயக்கியவர். இவரும் எம்ஜிஆர் படத்தை இயக்கவில்லை. அடுத்து LV பிரசாத். இவர் பழைய இயக்குனர் மனோகரா போன்ற படங்களை இயக்கியவர். எம்ஜிஆரை வைத்து படம் இயக்கவில்லை. அடுத்து முக்தா சீனிவாசன். சிவாஜியை வைத்து நிறைய படங்களை இயக்கியவர். எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட இயக்கவில்லை. அடுத்து SP முத்துராமன். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர். சிவாஜியின் ரிஷி மூலம், வெற்றிக்கு ஒருவன், கவரிமான் போன்ற படங்களை இயக்கியவர். ஆனால் 1972 தமிழ் சினிமாவில் கனிமுத்து பாப்பா என்ற படத்தை இயக்கி வந்தவர். இவர் எம்ஜிஆர் காலத்தில் இயக்க வந்தவர். 1972 வந்ததனால் இவர் சிவாஜியின் படங்களை இயக்கினார். ஆனால் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட இயக்க வாய்ப்பு வரவில்லை. இந்த 10 புகழ்பெற்ற இயக்குனர்களும் எம்ஜிஆரை வைத்து படத்தை இயக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரிவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கண்ணலை சந்திக்கிறேன். நன்றி.